ரேப் பண்ணி அந்த பிள்ளைய கொன்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா தெரிஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விசாரணைகள் வந்து நடத்தி ஒரு வித்தின் 1 or 2 daysலயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் A1 and A2 கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல A1 வந்து அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு ரொம்ப தெரிந்த நபர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதுல இப்ப ரீசெண்டா அந்த பொண்ணோட அம்மா அப்பா தனித்தனியா பேட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. மீடியாவை பார்த்து அப்படி அம்மா வந்து அப்பாவை பத்தி குறை சொல்றது, அப்பா அம்மாவை பத்தி குறை சொல்றது, ரெண்டு இதுவும் ஏதோ பெரிய இது மாதிரி போற மாதிரி நடக்குது, மீடியா போற மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன், அதாவது 2 பேர் மேலேயுமே தப்பு. அதாவது ஒரு குடும்பத்துல 2 பேருமே பொறுப்பா இல்லாத ஒரே காரணத்துக்காண்டிதான் இப்படி கண்டவெல்லாம் வந்து உங்க பிள்ளைய சீரழிச்சு கொண்டுட்டு போயிருக்கான். இதோட பொறுப்பு வந்து முக்கியமா பெற்றோருக்கு தான் சாரும் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, வெளியே போன இடத்துல எவனும் கடத்திட்டு போல பிள்ளைய, இல்ல எதுவும் கூட்ட நெரிசல்ல அப்படி இப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மேல பழிய போடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. உங்க வீட்டுக்குள்ள உள்ள பிள்ளை, வாசல்ல விளையாண்டுட்டு இருந்த பிள்ளை இப்ப சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கு மது பழக்கம்